படிக்கும்போது தப்பு தப்பா படிக்கும். அது ஒரு டிசபிலிட்டி தான். ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு குழந்தை தப்பா படிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா குழந்தைங்களும் கேலி பண்ணுவாங்க. அப்போ அந்த டீச்சர் என்ன சொல்லணும்? கேலி எல்லாம் பண்ணாதீங்க. அவன் படிக்கட்டும், அவன் முடிக்கட்டும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ உங்களுக்கு தெரியாது யாருக்கு என்ன. அதனால உடனே டாக்டர் மாரியே வில்சன் அப்ப டிஸ்லெக்ஸியாவான்னு சொல்லாதீங்க. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். அப்போ ஒருத்தங்க அப்படி இருக்க கூடாதுல ஒருத்தர் இல்ல அந்த இருக்கலாம். பொசிஷனுக்கு வரக்கூடாதுல்ல. இருக்கலாம். நீங்க ஏபிலிசம் பேசுறீங்க. எல்லாம் கண்ணு காது மூக்கெல்லாம் நல்லா இருக்கிறவங்க தான் நீங்க ஆளுமை மிக்க தலைவர் யாருன்னு நீங்க பலமுறை பேசிருக்கீங்க. ஆளுமை மிக்க தலைவர் யார்? நீங்க பேசிருக்கீங்க. யாரு? தலைமை பண்புன்னு ஒண்ணு இருக்கு. தலைமை பண்புன்னு இருக்கு. அதுல என்ன ஆளுமை மிக்கவர் தான் தலைவரா வர முடியும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. கரெக்ட். அப்ப குறைகளை சுட்டி காட்டும் போது இல்ல குறைகளோட தான் ஒருத்தர் இருப்பாரு, நீங்க எப்படி சுட்டி காட்டுறீங்க? இல்ல குறைகளை எப்படி சுட்டி காட்டுறதுன்னு ஒரு விவஸ்தை இருக்கு. எங்க சுட்டி காட்டுறதுன்னு ஒரு விவஸ்தை இருக்கு. எப்படி சுட்டி காட்டுறது? தாழ்மையாக கேட்டுக்கொள்ளுகிறேன் சொல்றதுல என்ன இருக்கு? தாழ்மைன்னு சொல்லிட்டா தாழ்மை. திராவிட முன்னேற்ற கழகம்ன்றதுனால திராவிட கழகம் அது பார்ப்பனிய கழகம் இல்லையா? அது உங்க கருத்து. அதனால பேர் இருக்கு, அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டு அது உங்க இன்டர்பிரேஷன். கேட்டுக்கொள்கிறேன்னா பணிவாவா கேக்குறாங்க. சொல்றது பணிவா. நீங்க ஒரு விஷயத்தை எப்படி வேணா இன்டர்பிரேட் பண்ணலாம். சோ அந்த லிட்ரல் சென்ஸ் ஒண்ணு இருக்கு, அதுல இருக்கிற உள்ள அர்த்தம்னு ஒண்ணு இருக்கு. உள்ள அர்த்தம் குசும்பு தான், உன்னை குறை சொல்றேன் பாருன்றதுதான். பட் இதை பத்தி ஔவையாரே என்ன சொல்லியிருக்காங்க? சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம் இல்லையா? கையில ஒரு தொழில் இருந்தா அதுவும் மனப்பழக்கம். நீங்க சொல்ற கூட பழக்கம். நீங்க சொல்ற நான் ஒத்துக்கிறேன். ஒருத்தர் குறையா சொல்லிட்டாரு, சரிங்களா? அதுக்கு அமைச்சர் என்ன குறை சொல்றதுக்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கலாம். யாருக்காகவும் என்னை மாற்றிக்கொள்ள முடியாது, நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் பேசுவேன் அப்படின்னு சொல்றது அது அன்பின் மொழியா? அது அமைதியின் மொழியா? அது இரக்கத்தின் மொழியா? இல்ல 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 இன்னொன்னு ஐ எம் a born Christian அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அவரு நிறைய கிறிஸ்டியனுக்கும் அவர் பேசுறது தமிழுக்கு என்ன சம்பந்தம் இல்ல. சம்பந்தம் இல்ல. கரெக்ட். அவர் எப்படி டிஃபெண்ட் பண்றதுன்னு தெரியாம எக்ஸ்டம்போல ஃபர்ஸ்ட் நான் பாஸ்கெட் பால் ஆடுவேன் அப்படின்னாரு. அஃபென்ஸ் ஆடுவேன், அதுவும் இரலவென்ட். அப்புறம் நான் கிறிஸ்டியனா இல்லையா, அதுவும் இரலவென்ட். நான் ஒரு கல்வியாளர் வேற சொல்றேன். கல்வியாளர் 30 வருஷம், அதுவும் இரலவென்ட். கரெக்ட். அப்புறம் நீ ஒண்ணு எனக்கு சொல்ல வேணாம், எனக்கு தெரியும்ன்றதும் இரலவென்ட். கடைசியில ஒன்னு சொன்னாரு பாருங்க, என் வேலையை வச்சு ஜட்ஜ் பண்ணுங்க, நான் பேசுற லாங்குவேஜ் வச்சு ஜட்ஜ் பண்ணாதீங்க, எனக்கு என்ன ஒருத்தோ அதான் பேச முடியும். அது மட்டும்தான் ரெலவென்ட். அப்போ ஒரு எக்ஸ்டெம்போரா பேசுறாரு, ப்ரிப்பரேஷன் இல்லாம எதிராளி ப்ரிப்பேர் பண்ணிட்டு பேசுறாரு. அவர் கரெக்டா எதுகை மோனெல்லாம் செட் பண்ணிட்டு கரெக்டா பேசுறாரு. இவர் எக்ஸ்டெம்போரா பேசும்போது எப்படி பேசணும், எப்படி டீல் பண்ணணும்னு தெரியாம ஃபர்ஸ்ட் இமோஷனலா ஏதோ சொல்லிட்டாரு. அப்புறம் யோசிச்சுட்டு கடைசியில தான் இல்ல என்னை வேலையை வச்சு முடிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாரு. அது மட்டும் தான் ஒரிஜினலா பேசியிருக்க வேண்டிய வாக்கியம். மீதி எல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் பேசிட்டாரு. எக்ஸ்ட்ரா இல்ல, இப்ப நீங்க தேவையற்றது பேசியிருக்காரு. அக்ரீட். பட் ஃபர்ஸ்ட் டைமர்ஸ் we expect them to make mistakes. அவங்க மிஸ்டேக் பண்ணது நமக்கு ஆச்சரியமே இல்லை. அப்படிதானே இருக்கும்.